வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஷா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த அமானுஷ நிகழ்வை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டவங்க நம்ம சப்ஸ்கிரைபரான பூஜிதா அவங்க ஃப்ரெண்ட் ஆனந்திக்கு நடந்த ஒரு பயங்கர அமானுஷ நிகழ்வை தான் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போன்ற அமானுஷ நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தா அதை நீங்கள் என் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி, அப்புறம் என்னோட மின்னஞ்சலையும் கொடுத்துருக்கேன். அதன் மூலியமாக நீங்கள் உங்களுக்கு நடந்த அந்த அமானுஷ நிகழ்வை எனக்கு வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம், இல்லை டைப் பண்ணி மெசேஜாகவும் அனுப்பலாம். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் ரொம்பவே அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனந்தியோட அப்பா அம்மா 90 காலகட்டத்தில் கோயம்புத்தூரில் இருந்திருக்காங்க. அப்போ தான் இந்த அமானுஷ நிகழ்வு அங்கே நடந்திருக்கு. செல்வி, சேகர் இந்த தம்பதியருக்கு 18 வருடங்களாக குழந்தையே இல்லாமல் இருந்திருக்காங்க. அன்னைக்கு தான் இவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. செல்வி அப்போ கர்ப்பமாக இருந்திருக்காங்க. 18 வருடங்கள் கழித்து அவங்க கர்ப்பமானதில் அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்ட் சேகரும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்காங்க. தனக்கு குழந்தை பிறக்க போகிறத நினச்சி அவங்க மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம். இவங்க டாக்டர்கிட்ட செக்கப் போகிறப்ப இவங்களுக்கு இரட்டை குழந்தைங்க பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் இன்னும் ரொம்பவே மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. சேகருடைய அப்பா அம்மாவும் செல்வியோடைய அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அதனால் இப்போ செல்வியை முழுக்க சேகரே பார்த்துக்கிறாரு. இப்படியே மாதங்கள் உருண்டோடிட்டே இருக்குது. கடைசியாக டெலிவரி ஆக போகிற அந்த மாதம் வந்துடுது. குழந்தை பிறக்க போகுதுன்ற சந்தோஷத்தில் செல்வியும் சேகரும் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு பிரசவ வலி வந்ததுமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடக்குது. இவங்க டெலிவரி ஆனதுமே 2 குழந்தைங்க வரும் அப்படின்னு எதிர்பார்த்து சேகர் வெளியே காத்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் வந்தது ஒரே ஒரு குழந்தை தான். சேகருக்கு ஒரே அதிர்ச்சி. தனக்கு 2 குழந்தை பிறக்கிறது தானே டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் கிட்ட கேட்டிருக்காரு. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க, உங்களோட ஒரு குழந்தை தான் உயிரோட காப்பாற்ற முடிஞ்சுது, இன்னொரு குழந்தைய எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதும் சேகர் ரொம்பவே அதிர்ந்து போகிறாரு. சேகர் முதல்ல யோசிக்கிறது அவங்களோட மனைவியை பற்றி. அவரோட மனைவி செல்வி இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக தாங்கிக்க மாட்டாங்க. இதனால் உடனடியாக டாக்டரை மீட் பண்ணி தனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் பிறந்ததாக சொல்கிறாரு. டாக்டரும் ஒரு வழியாக அதுக்கு சம்மதிக்கிறாங்க. ஏன்னா செல்வியோட உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருந்தது. அவங்க இத்தனை வருஷம் கழித்து குழந்தை பெற்றுக்கிறதால அவங்களோட உடல்நிலை அவ்வளோ ஆரோக்கியமாக இல்லை. இந்த விஷயத்தை கேட்டால் அவங்க உயிருக்கே கண்டிப்பாக ஏதாவது ஆபத்து வரலாம். அதனால தான் டாக்டரும் இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. செல்வி மயக்கம் தெளிஞ்சதுமே தன்னுடைய 2 குழந்தைங்களையும் தேடுறாங்க. ஆனால் அவங்க பக்கத்தில் ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் படுத்துட்டு இருந்திருக்கா. இதை பார்த்ததும் செல்வி, என்னாச்சு, என்னோட இன்னொரு குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட உங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி செல்விக்கு அந்த மனநிலைமையில் ஒன்றுமே புரியலை. என்னடா 2 குழந்தை தானே இருக்குன்னாங்க, இப்போ என்ன ஒரு குழந்தை தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு வழியாக டாக்டரும் சேகரும் சேர்ந்து அவங்கள சமாதானப்படுத்தி தனக்கு பிறந்த அந்த பெண் குழந்தைய அவங்க கையில் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். 18 வருஷமாக அவங்க தவம் இருந்து வரமாக பெற்றெடுத்த அந்த குழந்தைய பார்த்ததும் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த குழந்தைக்கு ஆனந்தின்னு பேர் வைக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையோட ஆனந்தமே அந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை கொஞ்சமாக வளர செல்வியும் சேகரும் ஒரு சொர்க்கத்திலே வாழ்கிற மாதிரி அந்த குழந்தைய அவ்வளவு அழகாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி 4-5 மாதம் போகுது. 4-5 மாதம் கழித்து குழந்தை அவங்களோட முகத்தை பார்த்து சிரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பெற்றவங்களோட முகத்தை பார்த்து அந்த குழந்தை சிரிக்கும்போது அவங்களுக்கு அந்த உலகமே மறந்துடும். அவ்வளோ அழகான மூமெண்ட் அது. ஆனந்தியும் அவங்க அப்பா அம்மாவை பார்த்து சிரிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. ஆனால் சில நேரம் ஆனந்தி திடீர்னு சிவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பா, பக்கத்தில் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பா. இதை பார்க்குற இவங்க 2 பேருக்கும் சரி, குழந்தை கண்ணுக்கு கடவுள் தெரியுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சின்ன வயசு, அதான் சிரிக்கிறா அப்படின்னு சொல்லி சாதாரணமாக இந்த விஷயத்தை விட்டுட்டாங்க.
ஆனந்திக்கு சரியா 3 வயசு இருக்கும். 3 வயசில் இந்த வீட்டு வாசலில் தான் குழந்தை எப்பயும் விளையாடிட்டு இருப்பா. அதே மாதிரி அன்னைக்கு விளையாடிட்டு இருந்திருக்கா. உள்ளே இருந்து இவங்களும் ஆனந்தி ஆனந்தின்னு சொல்லி செல்வி கூப்பிட்டுட்டே வெளியே வந்திருக்காங்க. ஆனந்தி குரலே கொடுக்கல. செல்வி பதறி போய் வெளியே ஓடி வந்து பார்த்துருக்காங்க. அங்கே ஆனந்தி ஒரு செவரோரமாக நின்றுட்டு இருந்திருக்கா. அவளை பார்த்ததுன்னா இவங்களுக்கு உயிரே வந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு ஆனந்தி இங்கே வாமா, அங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே கிட்ட போயிருக்காங்க. அப்போ தான் ஆனந்தி அந்த செவரை பார்த்து சிரித்து பேசிகிட்டு இருந்திருக்கா. இதை பார்த்ததும் இவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு. செல்வி ரொம்பவே இந்த பேய் பிசாசெல்லாம் நம்பக்கூடியவங்க. இவங்களுக்கு ஒரு நிமிஷம் உச்சி நேரத்தில் குழந்தை இப்படி எங்கேயோ பேசிகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு பதறி ஓடி போய் செல்வி ஆனந்தியை தூக்கிட்டு கடகடன்னு வீட்டுக்குள்ளே போய் தாழ்பால் போட்டிருக்காங்க. இவங்க ரொம்பவே பயந்து போயிட்டு குழந்தைய தன் கூடவே பக்கத்திலே வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அன்னைக்கு இரவு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர சேகர்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட சேகர் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவர் சிரிக்கிறத பார்த்ததும் செல்விக்கு கோவம் வந்திருக்கு. என்னங்க, நான் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன சிரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சேகர் உடனே சொல்லியிருக்காரு, அது ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு இத்தனை வருஷம் கழித்து குழந்தை பிறந்ததால் அவள் மேலே நீ ரொம்ப அன்பு வச்சுருக்க, அவளுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லி நீ பயங்கரமாக பயப்படுற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன குழந்தைங்க செவரை பார்த்து பேசுகிறது, பொம்மை கூட விளையாடுறது, பொம்மை கூட பேசுகிறது, அதுவும் முக்கியமாக இந்த பெண் குழந்தைங்க இப்படி தான் இருப்பாங்க, இதெல்லாம் உனக்கு புதுசாக இருக்கிறதுனால நீ இந்த மாதிரி பயப்படுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி செல்வியை சமாதானப்படுத்துகிறாரு. ஆனாலும் செல்வியால் இதை ஏற்றுக்க முடியல. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில நாட்களாக செல்வி கவனிச்சிட்டே வராங்க தன்னோட குழந்தை தனியாக பேசுகிறத. இதெல்லாம் இவங்களை ரொம்பவே மனசால் குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் ஆகுது நம்ம குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை சேகர் பெருசாகவே எடுத்துக்க மாட்டுறாரு. குழந்தைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்கம்மா, விடுமா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போல்லாம் செல்வி குழந்தைய விளையாட கூட வெளியே அனுப்புறது கிடையாது. ஆனந்தியை பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்கிறாங்க. அவளுக்கு என்னென்ன தேவைன்றதை பக்கத்துலேயே இருந்து பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவளை தனியாக எங்கேயோ விடுறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் அவள் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நாட்கள் போக ஆனந்திக்கு 4 வயசு ஆகுது. 4 வயசு ஆனதும் பள்ளியில் சேர்க்கலாம், ஸ்கூலுக்கு அனுப்பலான்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாங்க. இப்போ ஆனந்தியும் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுமே ஸ்கூலில் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தது எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி அதே மாதிரி ரைம்ஸ் பாடி காட்டி ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி அன்னைக்கும் ஆனந்தியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு செல்வி வீட்டுக்கு வராங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாரா அது இந்நேரத்தில் கதவை தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு செல்வியும் போய் திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா இவங்க ஸ்கூலில் வேலை செய்கிற ஒரு மிஸ் தான் நின்றுட்டு இருந்திருக்காங்க. மிஸ்ஸை பார்த்ததுமே இவங்க கொஞ்சம் பதறி போகிறாங்க. குழந்தைக்கு என்னாச்சு மிஸ், நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உங்களை உடனடியாக HM ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. செல்விக்கு இன்னும் பதட்டமாகுது. ஆனால் செல்வி அன்னைக்கு எதிர்பார்க்கல இப்படி ஒரு அதிபயங்கரமான அமானுஷ்ய சூறாவளி அவங்க வாழ்க்கையில் வீச போகுதுன்னு சொல்லிட்டு பதறி போய் ஸ்கூலுக்கு ஓடுறாங்க செல்வி. ஸ்கூலுக்கு போனதுமே அவங்க HM போய் பார்க்குறாங்க. HM ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. ஆனந்தியும் அங்கே வரா. அவள் பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கா. அவள் கை கால்கள்லாம் யாரோ அடித்து கீறின மாதிரி காயங்கள் இருக்குது. இந்த ரத்த காயத்தை செல்வி பார்த்ததுமே அவங்களுக்கு உயிரே போன மாதிரி இருந்திருக்கு. இது வரைக்கும் குழந்தை சின்னதாக கூட கீழே விழுந்தது கூட கிடையாது. அடிப்படாமல் அவளை பூ மாதிரி பார்த்து வளர்த்துட்ருக்கேன். இன்றைக்கி என்ன நான் கை கால்லாம் ரத்தத்தோடு நிற்கிறாளேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூல்லேயே பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் HM ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. உங்கள் குழந்தைய இங்கே இருக்க யாரோ அடிக்கவோ கீறவோ என் கூட படிக்கிற பசங்க ஏதாவது காயப்படுத்தவோ கிடையாது. அவளை திடீர்னு எழுந்து நின்றுட்டு அவளே காயப்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டா. நாங்கள் தடுக்க போனோம். அப்போ அவள் கேட்கவே இல்லை. அவளே கீறிக்கிறதும் அடிச்சுக்கிறதும் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டா. எங்ககிட்ட இருக்க ஒரு சில பொருட்கள் வச்சு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் தயவு செஞ்சு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஒரு செகண்ட் அதிர்ந்து போகிறாங்க செல்வி. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா குழந்தை காயப்பட்டு நின்றுட்டுருக்கா. அவளை முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவோன்னு சொல்லி செல்வி அந்த இடத்த விட்டு குழந்தையை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து போகிறாங்க. போகிற வழியில் மெதுவாக செல்வி ஆனந்திக்கிட்ட கேட்குறாங்க, உன்னை யாருமா இப்படி அடித்தா? கூட படிக்கிற பசங்க யாராவது தள்ளிவிட்டாங்களா? இல்லை நீயே கீழே விழுந்து காயப்பட்டுக்கிட்டியா? இல்லை மிஸ் அடித்தாங்களா அப்படின்னு சொல்லி பொறுமையாக கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு அவள் கொடுத்த பதிலை கேட்டு செல்விக்கு உண்மையாகவே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது.
ஆனந்தி தன்னைத்தானே கை காமிச்சு, இவன் தாம்மா என்னை போட்டு அடிக்கிறான், எப்போ பாரு அடிச்சுக்கிட்டே இருக்கான், நான் சொல்லிட்டேன் அடிக்காதடா என்னன்னு சொல்லி, ஆனால் கேட்கவே மாட்றாமா அப்படின்னு சொல்லியிருக்கா. செல்வி மனசுக்கு ஒரு விஷயம் மட்டும் தோண ஆரம்பிச்சிருச்சு. தன்னை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் அமானுஷ்யமாக நடக்குது, குழந்தைக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லி அவங்க உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வர வழியில் ஒரு வயசான அம்மா இவங்க கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு, இந்த குழந்தைய உடனடியாக நான் சொல்கிறவர்கிட்ட கூட்டிகிட்டு போ, அப்போ தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் செல்விக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது. என்னடா இது, இப்போ தான் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம், யாருன்னே தெரியாது இந்த அம்மா கிட்ட வந்து இப்படி சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதறி போகிறாங்க. உடனடியாக அந்த அம்மாவை கூப்பிட்டு, மா யாருமா நீங்கள், எதுக்கு இந்த மாதிரிலாம் என் குழந்தைய பார்த்து சொல்கிறீங்க, யார்கிட்ட கூட்டிகிட்டு போக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதும் ஒரு அட்ரஸ் எழுதி அவங்க கையில் வச்சுட்டு அந்த அம்மா அங்கேருந்து எதுவுமே பேசாமல் போயிட்டுருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வராங்க செல்வி. வீட்டுக்கு வந்ததுமே பக்கத்துலேயே ஆனந்தியை உட்கார வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தன்னோட கணவர் எப்படா வருவாருன்னு சொல்லி காத்துட்டு இருந்தவங்களுக்கு கரெக்டாக கதவை தட்டுற சத்தம் கேட்குது. இரவானதும் அவங்க கணவர் வராரு. வந்ததும் அவரை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருக்காங்க. நடந்த விஷயங்களெல்லாம் சொல்லி சொல்லி இன்னும் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. சேகர் ஒரு வழியாக சமாளித்து அவங்கள சமாதானப்படுத்தி படுக்க வைக்கிறதுக்குள்ளே விடிஞ்சே போயிடுது. அடுத்த நாள் விடிஞ்சதும் சேகர்கிட்ட அவங்க கொடுத்தாங்க இல்லையா அந்த அட்ரஸை செல்வி கொடுத்துருக்காங்க. இதை வாங்கி ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தவர், சரி இவளோட மனநிலை ரொம்பவே இதே யோசனையிலேயே சிந்தனையிலேயே இருக்குது, இதை எப்படியாவது நம்ம மாற்றணும், அதுக்கு நம்ம இந்த அட்ரஸில் இருக்கவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த அட்ரஸ் வேறு யாருதும் இல்லை, ஒரு மாந்திரிகவாதியோட அட்ரஸ் தான். இப்போ செல்வி, அவங்க குழந்தை ஆனந்தி, அதுக்கப்புறமா சேகர் 3 பேருமே அந்த மாந்திரிகவாதியை பார்க்குறதுக்காக கிளம்பி போகிறாங்க. அந்த மாந்திரிகவாதியை பார்த்ததுமே செல்வி தன்னோட 2 கையை எடுத்து கும்பிட்டு, தயவு செஞ்சு என்னன்னு நீங்கள் தான் பார்க்கணும், என் குழந்தைக்கு இந்த மாதிரி அமானுஷ விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரோட அவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மாந்திரிகவாதியும், கவலைப்படாதீங்கம்மா, நான் என்னன்னு கண்டிப்பாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. செல்வி கிட்ட உங்கள் குழந்தையோட ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இவங்களும் குழந்தையோட ஜாதகத்தை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு அதுக்கப்புறமா கண்ணை திறந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த ஜாதகத்தின்படி உங்கள் குழந்தை கூட இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கணுமே, அந்த குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்டதும் சேகருக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. இப்படிடா இவர் கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. செல்விக்கு இதை கேட்டதும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சமயத்தில் டாக்டர் சொல்லியிருப்பாங்க இல்லையா 2 குழந்தை தான் இருந்ததுன்னு சொல்லி, அந்த நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு வருது. அதனால் இவங்க ஒரு மாதிரி சேகரையே பார்த்துட்ருக்காங்க. சேகர் அப்போ தான் ஒரு உண்மையை சொல்கிறாரு. இதுக்கு மேலே மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆமாம் சாமி, அந்த குழந்தை இப்போ உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு இருந்த செல்விக்கு ஒரு செகண்ட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னே புரியலை. அவங்க கண்ணில் இருந்து தண்ணீர் மட்டும் கொட்டிகிட்டே இருக்குது. அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க, பயங்கரமாக கத்தி அழுகுறாங்க. இப்போ ஒரு வழியாக செல்வியை சமாதானப்படுத்தின பிறகு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாந்திரிகவாதி சொல்கிறாரு, உங்கள் இன்னொரு குழந்தை இறந்து போயிருந்தாலும் அந்த குழந்தை இன்னும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. இப்போ உங்கள் குழந்தை உடம்பால் தான் ஒருத்தி, ஆனால் அவளோட ஆன்மாவால் அவள் 2 பேர் அப்படின்னு சொல்கிறாரு. சேகர், எங்களுக்கு ஒன்றுமே புரியல சாமி, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு பிறந்த 2 குழந்தையில ஒரு குழந்தை ஆண் குழந்தை, ஒரு குழந்தை பெண் குழந்தை. உங்களோட பெண் குழந்தை இப்போ உயிரோடு இருக்கா, அந்த ஆண் குழந்தையோட ஆன்மா தான் இப்போ பெண் குழந்தை உடம்புலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சாமி சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சேகர் சொல்கிறாரு. மாந்திரிகவாதி அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இவங்க கரு உருவான நேரத்தில் 2 குழந்தை அவங்க கருவில் இருந்தது. ஒன்று ஆண் குழந்தை, இன்னொன்று பெண் குழந்தை. பிறக்கிறதுக்கு சில வினாடிகளுக்கு முன்பாக வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே அந்த ஆண் குழந்தை இறந்ததால் அதோட ஆன்மா பெண் குழந்தை கூட சேர்ந்தே வெளியே வந்துருச்சு. உங்கள் குழந்தையோட உடம்புல பெண் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அதனால தான் அவள் எப்பயும் சகஜமாக ஒரு பெண் குழந்தையாக நடந்துட்டு இருந்திருக்கா. ஆனால் ஒரு சில சமயங்களில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல, அவளுக்குள்ளே இருக்க அந்த ஆண் குழந்தையோட ஆன்மா
இவளோட அந்த பெண்மையை தாண்டி வெளியே வர பார்த்துருக்கு. அந்த சமயங்களில் தான் இவளை அதிகமாக காயப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. இது இப்போ ஆரம்பம்தான். இதனால் உங்கள் குழந்தையோட உயிருக்கு கண்டிப்பாக ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளவுதான். இந்த விஷயத்தை கேட்ட அடுத்த நொடியே செல்வியும் சேகரும் பயங்கரமான அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போ என்ன செய்கிறது சாமி, தயவு செஞ்சு என் குழந்தைய காப்பாற்றுங்க. இத்தனை வருஷம் கழித்து என் கைக்கு வந்த பொக்கிஷம் இவ இல்லைன்னா நாங்கள் 2 பேருமே உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட மாந்திரிகவாதியும், பயப்படாதீங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, இதுக்கு கண்டிப்பாக ஒரு வழி இருக்கும், நான் தியானம் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னன்றதை சொல்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் வெளியே காத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் செல்வியும் சேகரும் தன்னோட குழந்தை ஆனந்தியை கூட்டிகிட்டு வெளியே காத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அதுக்கப்புறமா தான் உள்ளேருந்து மாந்திரிகவாதி சேகரை மட்டும் உள்ளே வர சொல்கிறாரு. சேகர் உள்ளே போகிறாரு. சுவாமியை பார்த்ததுமே, சுவாமி இதுக்கு என்ன பரிகாரம் இருக்குது, தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உடனடியாக மாந்திரிகவாதி, நான் இப்போ 2 மணி நேரமாக தியானம் செஞ்சேன். நான் தியானத்தில் இருக்கும்போது ஜீவ சமாதியான என்னோட குரு என்கிட்ட பேசினார். அவர் ஒரு சில வழிகளை எனக்கு சொன்னார். இதை செஞ்சால் கண்டிப்பாக உங்கள் குழந்தைய காப்பாற்ற முடியும், நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னுடைய குழந்தைய காப்பாற்றிடலான்னு சுவாமி சொன்னதை கேட்ட உடனே சேகருக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. உடனடியாக என்ன சாமி சொல்லுங்கள், அதை அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் மாந்திரிகவாதி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இது கொஞ்சம் கஷ்டமான பரிகாரம் தான், ஆனால் இது நீ செஞ்சால் கண்டிப்பாக உன் குழந்தைய காப்பாற்றிடலாம். உன் பொண்ணு பிறந்த அதே தேதியில் அதே நேரத்தில் இறந்து போன ஒரு ஆண் குழந்தைய நீ தேடி கண்டுபிடிக்கணும். அந்த குழந்தைய உன் குழந்தையா நினச்சி நீ அதுக்கான இறுதி சடங்குகளை செய்யணும். அப்படி செய்யும்போது உன் மனைவியும் உன் பொண்ணும் கூடவே இருக்கணும். கூடவே இருந்து பார்க்குற உன் மகளுக்குள்ள அப்போ தான் இந்த உணர்வு தோணும். தனக்கு கூட பிறந்த அந்த குழந்தை இறந்து போச்சு, தனக்குள்ள வேறு எந்த ஆன்மாவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு தோணணும். இப்படி செஞ்சால் உங்கள் பொண்ணோட ஆன்மா தான் கூட பிறந்த இன்னொரு ஆன்மா இப்போ இந்த உலகத்தில் இல்லைன்றதை நம்பும். அப்படி நம்பின அடுத்த நிமிஷமே அவளுக்குள்ளே இருக்க எல்லா பிரச்சனையும் மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வர வெள்ளிக்கிழமை பூர்ண அமாவாசை அன்னைக்கு நீங்கள் இந்த சடங்கெல்லாம் செஞ்சு முடிங்க. அதுக்கப்புறமா உங்கள் குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதான்னு கேட்டுட்டு அவங்கள அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாரு. ஒரு வழியாக ரொம்ப போராடி சேகர் சாமி சொன்ன மாதிரியே ஒரு குழந்தைய கண்டுபிடிக்கிறாரு. அந்த குழந்தையோட சமாதிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஆனந்தியை நிற்க வச்சுட்டு கண்ணு முன்னாடியே எல்லா சடங்குகளையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனந்தி அந்த இடத்துலையே மயக்கம் போட்டு விழுகிறா. அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. குழந்தை அதுக்கப்புறமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வளர ஆரம்பிக்கிறா. இப்போ ஆனந்திக்கு கிட்டத்தட்ட 28 வயசு கிட்ட ஆகுது. ஆனந்தியும் இந்த கதையை நமக்கு ஷேர் பண்ண பூஜிதாவும் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேலே நண்பர்களாக இருக்காங்களாம். இந்த 12 வருஷத்தில் ஆனந்தி அடிக்கடி தன்னோட தம்பியோட உருவம் அவங்க கண்ணுக்கு தெரிகிறதா சொல்லுவாங்களாம். இதை கேட்குற பூஜிதாக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் பயமாகவும் இருக்குமா. நம்ம சேனலை எதிர்ச்சியாக பார்த்த பூஜிதா என்னோட வாய்ஸில் இந்த கதையை கண்டிப்பாக கேட்கணுன்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்காகவே நம்மளை காண்டாக்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த ஸ்டோரியை அனுப்பி வச்சாங்க. இந்த அமானுஷ்ய நிகழ்வை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்ட பூஜிதாக்கு நன்றி சொல்லி இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். இந்த கதையிலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். குழந்தைங்களை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணுன்றதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். குழந்தைங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்கள கண்டிப்பாக கவனிக்கணும். அவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எல்லாமே பேரண்ட்ஸ் கண்டிப்பாக கவனித்து அவங்கள பத்திரமா வளர்க்கணும். குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் கண்டிப்பாக டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட அன்பு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எவ்வளவோ பிஸியாக இருந்தாலும் குழந்தைங்களுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி அவங்க கூட பேச ஆரம்பிங்க. 90s 80sல இருந்த மாதிரிலாம் இப்போ கிடையாது தான். நிறைய வேலைகள் வந்துடுச்சு. 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டியதாக இருக்குது. நிறைய பொறுப்புகள் இருக்குது. எல்லாமே உண்மை தான். ஆனால் குழந்தைங்க எப்பயுமே குழந்தைங்க தான். அவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக நேரத்தை ஒதுக்கி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக்கால் நம்ம சேனல் கண்டிப்பாக முன்னாடி போகும். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேயை பார்த்துருக்கேன், பேய் என் கண்ணுக்கு தெரியுது, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
நம்ம சேனலை பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே போன்ற ஒரு அமானுஷ்ய நிகழ்வுடன் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷா.